வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. தோ -124 இருந்தாலும் செம்ம லடாய் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும். ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்? யார் மார்க்கெட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க? நாளைக்கு ராமநவமியை ஒட்டி இன்னைக்கே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. தேர்ஸ்டே அன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ மார்க்கெட் 63 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. தேர்ஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவா வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 226 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. நீங்க நிஃப்டி எடுத்து பாருங்களேன். இன்ட்ராடே சார்ட் எடுத்து பார்த்தா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் நெக் லைனை பிரேக் ஆயிருக்கு. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ராபப்ளி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி ஆச்சுன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரா இருக்கும். நாளைக்கு ஒரு அஸ்ட்ராலஜி பேஸ்ட், ரைட்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நெட்ல வராத ஒரு விஷயம். நான் இந்த சார்ட்டை வச்சு அஸ்ட்ராலஜி வச்சு சில இதெல்லாம் நான் பண்ணது உண்டு. எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, பட் பிளானட்டரி பொசிஷனை வச்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். எஸ், அட்வான்ஸ்ல உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இது 13 வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிற ஒரு சம்பவம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை நடந்திருக்கு. நிச்சயமா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல விஷயம் அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். ஸோ இந்த இது நாளைக்கு நிச்சயமா பண்ணலாம். பேங்க் நிஃப்டி -288 அண்ட் ப்ரீமியம்ல இருக்குன்றது ஏற்கனவே நான் சொன்னேன். இன்னைக்கு மோஸ்டா டெக்னாலஜி, நேற்று யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னாலஜி எல்லாத்தையும் போட்டு மிதிச்சிட்டாங்க. டெஸ்லா, தோ இட் இஸ் ஆட்டோமொபைல் கம்பெனி, அதை டெக்னாலஜி கம்பெனி தான் நம்ம சொல்லணும். 5%, 5.5% போட்டு மிதிச்சாங்க. என்விடியோ, மைக்ரோசாஃப்ட், நிறைய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே போட்டு மிதிச்சாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நேற்று யூஎஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சு. இந்தியாவில் அதுக்கான எதிரொலி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிதிச்சிட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் 2 எம்சிஎக்ஸ். எனக்கு இன்னமும் புரியல எம்சிஎக்ஸ் ஏன் டெக்னாலஜி சைட்ல வச்சிருக்காங்க. இட்ஸ் அ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். எனிவே எம்சிஎக்ஸ் டெக்னாலஜியில் வச்சிருக்காங்க. அது 0.4. பிர்லா சாஃப்ட், பி சாஃப்ட், அது ஒரு 0.1%. அதை தவிர மீதி எல்லாத்தையும் நெகட்டிவ்ல இருக்கு. மீண்டும் இன்னைக்கு எக்ஸைட் ஒரு 11% பக்கமா பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படி போட்டு அடிக்கிறாங்களோ தெரியல. சப் 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 சப்னு தூக்குறாங்க. 20% அன்னைக்கு தூக்குனாங்க, அப்படியே இருந்துச்சு. நிறைய பேர் அதுல ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு. ஏன்டா ஷார்ட் கவரிங் பண்றேன்னு சொன்னால், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அப் பை 11%. ஓஐ இருக்குல்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் 16% டவுன் ஆயிருக்கு. அப்படின்னா ஷார்ட் பண்ணவங்க தானே கவர் பண்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். பார்க்கலாமே தேர்ஸ்டே அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எடுத்துங்களேன். நம்ம இப்பதான் செய்தியில நம்ம பார்த்தோம், ஐஓசியும் குஜராத் கேஸும் சில அக்ரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு குஜராத் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 315% ரெகுலரோட 3 மடங்குக்கு மேல டெலிவரி அப் ஆயிருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்ல? ஸோ பிசிக்கல் டெலிவரி ஹெவியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புட் கால் ரேஷியோ ஆல்மோஸ்ட் 3% டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஐவி நினைச்சு பாருங்களேன், டெலிவரி 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிக்கல் டெலிவரி ஆல்மோஸ்ட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புட் கால் ரேஷியோ, அப்ப புட்டு மேல இருக்கு, கால் கீழே இருக்கு. அப்ப கால் நிறைய ரைட் பண்ணல, புட்டை ஹெவியா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட் கால் ரேஷியோ டவுன் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, குஜராத் கேஸோட ஐவி இம்ப்ளைடு வோலட்டாலிட்டி அது ஆல்மோஸ்ட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இதுல டெலிவரி எடுத்ததுல நிறைய பேருக்கு டென்ஷன் ஆயிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க ஹெவி டெலிவரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிராம்ப்டன் நம்ம ஜோஹோ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. இந்த கட்டத்தை அவங்க தாண்டிட்டாங்கன்னால் ஜோஹோ மீட்டிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான கட்டம், அதை போட்டு லைனை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த லெவலை தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றது நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பார்க்கலாம். கிராம்ப்டன் ஆல்மோஸ்ட் 77% டெலிவரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அதே மாதிரி எஸ்பிஐ லைஃப் ஆகட்டும், பிரிட்டானியா ஆகட்டும், இவங்களதும் டெலிவரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்கிங் செக்டர் இன்னைக்கு வந்து ஒரு 1.25% டவுன். கடைசி ஹாஃப் அன் ஹவர்ல வந்து சம்மர் ராலி ஷார்ட் கவரிங்கா இருந்திருக்கும். அண்ட் டெக்னாலஜி போட்டு மிதிச்சிட்டாங்க, யூஎஸோட எதிரொலி. பார்க்கலாமே அடுத்த வாரம் 3 ஸ்டாக்குக்கான 3 ஹெவி வெயிட், விப்ரோ, இன்ஃபோசிஸ், பெர்சிஸ்டன்ட், இவங்க 3 பேர்த்தோட ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த வாரமும் அடுத்த வாரமும் நியூஸ்ல இந்த செய்தி எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், நீங்க பாருங்க. பிளஸ் ரியாலிட்டி இவங்கெல்லாம் வந்து போட்டு அமுக்கிட்டாங்க. ஆட்டோமொபைல், மீடியா மெயினா வந்து ஜி, அது இல்லாத சிமெண்ட் செக்டர் மெயினா பிகாஸ் ஆஃப் அம்புஜா சிமெண்ட், இவங்களாம் வந்து மார்க்கெட்டை வந்து தூக்கி வச்சிருந்தாங்க. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:20 பக்கமா நம்ம ரெக்கார்ட் பண்றோம். யூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. டு பி வெரி ப்ரிசைஸ் 240 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. நல்ல விஷயம், பார்க்கலாம். நேத்து மாதிரி ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தும் வந்து 300 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும் போதும் ஹெவியா வந்து மைனஸ்ல க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி மேலேயே வந்தா நிற்கும்ன்றது நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து மீண்டும் அந்த 2400 லெவல்ல டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் $28.47 வந்து நிக்குது. ருபி டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 7570. நான் சொல்றது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட், கோல்டு ரேட் நான் சொல்றேன், எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்லல. எம்சிஎக்ஸ் ரேட் வேணா 7,710 710 ரூபா இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஹோல்சேல் ரேட் 7,570 அதுல வந்து ட்ரேட் ஆயிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 86,000 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் பயங்கர வீக் ஆகி மீண்டும் ஒரு தடவை வந்து ஆல் டைம் லோ இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுமான்றது பார்க்க வேண்டிய விஷயம். 8360 டாலர் இண்டெக்ஸ் அங்க ஸ்ட்ராங் ஆகுதுல, ஸோ அதனால வந்து ருப்பி வீக்கே ஆகணும். ஞாபகம் வச்சுங்க, டாலருக்கு அகெயின்ஸ்டா தான் வந்து ருப்பி வீக் ஆயிட்டு இருக்கு. மற்ற கரன்சிக்கு அகெயின்ஸ்டாலாம் வந்து எந்த விதமான வீக்னஸ் காட்டல. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் ஆஸ்ட்ராலஜி பேஸ்ட் சில டைம் சைக்கிள் விஷயத்த நம்ம காட்டலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் ப்ரிசிஷனா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே.